படத்துடைய நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் கமர்ஷியல் மூவியா இல்ல அது பீரியாடிக்கல் மூவியாங்கிறது நமக்கு நெறைய கன்ஃப்யூஷன் வரும். ஏன்னா வந்து இந்த கதை பாதி தான் இருக்கும். பாதி பார்த்தீங்கன்னா, ஹீரோ, ஹீரோயினோட லவ் போர்ஷன், ஃபேமிலி அட்டாச்மெண்ட், இது அண்ணன் தம்பி பாசம் இப்படி மாரி போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் ம மூவியா மாறும். ஹீரோ, வில்லன் அப்படிங்கிற இதா மாறிரும். இடையில தான் இவங்க அந்த கதைய சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல ஹிந்தி திணிப்பு போராட்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே இந்த படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க நினச்சனால என்னமோ இவங்க இப்படி கதையை மாற்றிக்கிட்டாங்களான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ட்ராபேக் அமைஞ்சிருச்சு. சிவகார்த்திகேயன் வந்து இன்னுமே பெஸ்ட்டாக அவர்கிட்ட ஒர்க் வாங்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சில மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதே தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ப்ளே பாய் ரோலில் இருப்பார்ல அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் செட் ஆகலையோ அந்த ரோல் அப்படின்னு நினைக்கிறேன். ரவி மோகன் அவருடைய ஆசோஷன் நல்லாவே பண்ணியிருந்தார். வில்லனுக்கான ஒரு சிறப்பு தோற்றத்தில் அவர் நல்லா பண்ணியிருக்காரு.